ஒரு முறை ஒரு குடும்பத்துல இந்த குடும்ப தலைவன் தவறான பாவ பழக்கங்கள், தவறான அசுத்தமான ஒரு பாவத்துல மாட்டிக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில சில மறைவான சில குடி பழக்கங்களும் இருந்தது. ஒரு முறை அவர் வேலைக்கு போய் கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல அவர் மாட்டிக்கொண்டார். எலும்புகள் எல்லாம் நொறுங்கியது. மருத்துவமனையில கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். என் மகன் இந்த கேள்விப்பட்ட போது அந்த மகனால தாங்கவே முடியல. தன்னுடைய தகப்பனார் கெட்டவர் தான், தகப்பனார் தவறான வழியில இருக்கிறவர் தான், தகப்பனார் தாய்க்கு விரோதமா ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார் தான். ஆனாலும் இந்த மகன் தன் தகப்பனாரை போய் பார்க்க போனான். ஹாஸ்பிட்டல்ல பெட்ல போய் பார்த்தான். தகப்பனாரை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதான், கதறுனா. அவனால அடக்கி கொள்ள முடியல. அவன் ஹாஸ்பிட்டல்னு பார்க்கல, டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்க்கல, மற்ற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்க்கல. தன் தகப்பனாரை பிடித்து கட்டிக்கொண்டு ஓன்னு கதறி ஆரம்பித்து இவ்வாறு சொன்னான், டாடி, நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது டாடி. நீங்க கெட்டவர் தான், நீங்க கெட்ட வழியில தான் இருக்கீங்க. ஆனாலும் டாடி, நீங்க இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது என்று தகப்பனாரை பிடித்தவன் கண்ணீர் சிந்தி கதறி கூச்சலிட்டு அழுதது அந்த தகப்பனாருடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்தது. அன்றைக்கு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். இவ்வளோ அன்பு செலுத்துகிற என் மகனுக்கா நான் துரோகம் செஞ்சேன்? இவ்வளோ அன்பு என் மேல வைத்திருக்கிற இந்த பிள்ளையவா நான் இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தேன்? இவ்வளோ அன்பு, இவ்வளோ கதறி அழுகிற இந்த பிள்ளைக்கு விரோதமாவா நான் கெட்ட வழியில, பாவ வழியில நான் வாழ்ந்து கொண்டதே இல்லை. இனி இந்த பிள்ளைக்காகவே நான் வாழணும், இனி என் குடும்பத்துக்காக வாழணும். இவ்வளோ கண்ணீர் சிந்தி அழுது புலங்குகிற இந்த பிள்ளையினுடைய ஜெபத்துக்காவது நான் வாழ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சீக்கிரத்தில் சுகமடைந்தார். வெளியே வரும்போது அவருடைய நீதிமானாய் வெளியே வந்தார். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தாங்கப்பா. நான் உடைந்து அழுகிற ஜபாவி எனக்கு வேணும். புலம்பி அழுகிற ஒரு ஜபாவி எனக்கு. என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். புலம்பி அழுகிற ஜபாவி எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கிஃப்டா கொடுங்கப்பா. என்னைக்காவது உங்க பர்த்டேல ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டிருக்கீங்களா? எனக்கு கிஃப்டா தர ஏதாவது நீங்க விரும்பினா எனக்கு மன்றாடி புலம்பி அழுகிற அந்த ஜபாவியை கொடு, அப்படி கேட்டிருக்கீங்களா சிஸ்டர்? நான் அப்படி கேட்டிருக்கிறேன். எனக்கு ஏதாவது கிஃப்ட் தர விரும்பினா புலம்பி புலம்பி அழுகிற ஜபாவியை கிஃப்டா கொடுத்துருங்க ஆண்டவரே. என் கண்கள் எப்பவுமே குளமா தான் இருக்கணும், கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை பார்க்கும் போது என் கண்கள்ல கண்ணீர் வரணும். விடுதலை இல்லாம கட்டுல வருகிற ஜனங்களை பார்க்கும் போது இருதயம் உடையணும், கண்ணீர் வரணும். அதே எனக்கு கிஃப்டா கொடுங்கன்னு எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? நான் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவர் புலம்பி அழுகிற மனிதர்களை தேடுகிறார். தேசத்துக்காக மன்றாடி அழுகிற மனிதர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மனிதன் ஜெபிப்பான், ஆனால் ஒரு மனுஷன் அப்படி கண்ணீர் நிறைந்த ஆவியில இருப்பான், தேவன் அவனை தமது கரங்களில் எடுத்து இந்தியாவை அசைக்க ஆரம்பிப்பார்.